சித்தார்த்தரின் குழந்தை பருவத்து நற்குணங்கள். தனது 8வது வயதில் சித்தார்த்த கௌதமர் கல்வி கற்கத் தொடங்கினார். அக்காலத்தில் சிறார்களுக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்து கலைகளையும் விரைவிலேயே கற்றுத் தேர்ந்தார். கூடவே மனதை ஒருநிலைப்படுத்தும் தியான பயிற்சியும் கற்றுத் தேர்ந்தார். சிறுவயது முதலே சித்தார்த்தர் பிற உயிர்களிடத்தில் கருணையும் இரக்கமும் கொண்டவராக விளங்கினார். போர்க்கல்வியிலும் ஏர் உழுவது போன்ற கடின உழைப்பிலும் ஈடுபாடு காட்டினார். சித்தார்த்தர் தன் தந்தையின் பண்ணைக்கு செல்லும்போது, வேறு பணிகள் இல்லாதபோது அமைதியான இடத்தை நாடிச் சென்று தியானத்தில் ஈடுபடுவார். ஒரு மனிதன் தன் சக மனிதனை சுரண்டுவதை அவர் அறவே வெறுத்தார். ஒரு நாள் நண்பர்களுடன் தனது தந்தையின் பண்ணைக்கு சென்றபோது, அங்கே கொளுத்தும் வெயிலில் கந்தல் உடையோடு வேலையாட்கள் பண்ணை வேலை செய்வதை கண்டார். அக்காட்சி அவருக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கியது. காரணம், வேலையாட்கள் கடுமையாக உழைக்க அவர்களுக்கு போதுமான கூலியை கூட வழங்க மறுக்கும் முதலாளிகள் அவர்களுடைய உழைப்பில் சுகமாக வாழ்வதா என்று தன்னை சுற்றியிருந்தோரை நோக்கி கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர்கள் அது அவர்களுடைய விதி என்று பதில் உரைத்தனர். அத்தகைய விதியை நான் மாற்றி காட்டுவேன் என்று சூளுரைத்தார் சித்தார்த்தர். தனது தந்தையின் பண்ணையில் தானே ஏறு பூட்டி உழும் வழக்கத்தை கொண்டிருந்தார் சித்தார்த்தர். உடல் உழைப்பை உதாசீனப்படுத்தும் எண்ணம் அவருக்கு இல்லை. அதேபோல் போர் பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார். இருந்தும் கூட வேட்டைக்கு செல்வதை அவர் வெறுத்தார். ஒரு நாள் வேளாண்மை பண்ணையில் ஒரு மரத்தடியில் அமைதியாக உட்கார்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தார் சித்தார்த்தர். அப்போது அம்பால் ஏயப்பட்ட ஒரு அன்னப்பறவை அவர் முன்னால் தரையில் விழுந்து வலியால் துடிதுடித்தது. இதனை கண்ட சித்தார்த்தர் உடனடியாக பறவையை மீட்டு முதலுதவி புரிந்து தனது மார்போடு அணைத்து அதற்கு ஆதரவு தந்தார். அப்போது சித்தார்த்தரின் அத்தை மகன் தேவதத்தன் அங்கே வந்து சித்தார்த்தரை நோக்கி, பறவையை நான் தான் அம்பால் வீழ்த்தினேன். வேட்டை விதிப்படி அந்த பறவை தனக்கே சொந்தம் என வாதிட்டார். பறவையை நான் தான் காப்பாற்றினேன். காப்பாற்றியவருக்கே அது சொந்தம், அழிக்க நினைத்தவருக்கு அல்ல என்று கூறிய சித்தார்த்தர் பறவையை தர மறுத்தார். இருவரும் ஒரு நடுவரிடம் சென்று முறையிட்டனர். வழக்கை விசாரித்த நடுவர் சித்தார்த்தரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு தேவதத்தனிடத்தில் பறவையை தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். தனது உறவினரின் நட்பை விட ஒரு உயிரின் துன்பத்தை காப்பதே தனது கடமை என்று அந்த சிறு வயதிலே சித்தார்த்தருக்கு தோன்றியது. இந்த சம்பவத்தில் இருந்து தேவதத்தன் சித்தார்த்தரின் கடும் விரோதியாக மாறிப்போனான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் அமர்ந்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினார். மகனின் இத்தகைய போக்கை கண்டு அவரது வளர்ப்பு அன்னை பிரஜபதி கௌதமி மிகவும் கவலை கொண்டார். போர் புரிவது உனது கடமை என அவர் சித்தார்த்தருக்கு வலியுறுத்தினார். பிற மனித உயிர்களை கொல்வது எப்படி ஒருவரது கடமையாகும் என்று கேட்டார் சித்தார்த்தர். நான் மகிழ்ச்சியாக இருப்பது போலவே பிற மனிதர்களும் விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணும்படி தன் அன்னை பிரஜபதி கௌதமியை கேட்டுக்கொண்டார் சித்தார்த்தர். சித்தார்த்தரின் போர்த்திறன். சாக்கிய குல வழக்கப்படி இளைஞர்கள் அனைவரும் போர்த்திறன் பெற்று இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எழுதப்படாத சட்டம். அதன்படி சித்தார்த்தர் விற்த்திறன் உள்ளிட்ட அனைத்து வகையான போர் பயிற்சியிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனாலும் கூட வேட்டைக்கு சென்று விலங்குகளை வேட்டையாடுவதை அவர் வெறுத்தார். அவரது நண்பர்கள் புலியை பார்த்தால் உனக்கு பயமா என்று கேட்டு அவரை கேலி செய்தனர். அதற்கு சித்தார்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் புலிகளை வேட்டையாட செல்வதில்லையே, யாருக்கும் எவ்வித தீங்கும் செய்யாத மான்களையும் முயல்களையும் தானே நீங்கள் வேட்டையாடுகிறீர்கள். யாருக்கும் எவ்வித தீங்கும் செய்யாத விலங்குகளை நான் வேட்டையாட விரும்பவில்லை என்று பதில் கூறினார். ஆசிய ஜோதி கௌதம புத்தரின் உண்மை வரலாறு தொடரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.